வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 25வது நாளை எட்டிய கேப்பாபிலவு காணி விடுவிப்பு போராட்டம். செம்மணியில் மீட்கப்பட்ட மோதிரம் விரையும் ஐரோப்பிய தூதுவர் குழு. யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதான தமிழருக்கு 15 வருடத்துக்கு பின்னர் கிடைத்தது பிணை. டெங்கு நோய் தீவிரம், மரணங்களின் எண்ணிக்கை 53ஆக அதிகரிப்பு. சட்டவிரோதமான மோட்டார் சைக்கிள்களுடன் பிடிபட்ட 16 சாரதிகள். அடித்தளம் தோண்டிய போது நடந்த சோகம், மண்மேடு சரிந்து ஒருவர் பலி. வவுனியாவில் விபத்து, நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி போலீஸ் சார்ஜென்ட் பலி. 25 வருடங்களுக்கு முன்னர் நடந்த கொலை, 5 மரண தண்டனை விதித்த நீதிமன்றம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நாடகமாடிய வெளிநாட்டு பெண் கைது. உச்சக்கட்ட சினத்தில் ஈரான், மத்திய கிழக்கு நாடுகள் மீது குண்டுமழை. வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கான ட்ரம்ப் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாபிலவில் இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழுள்ள தமது பூர்வீக காணிகளை மீளப்பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி மக்கள் முன்னெடுத்து வரும் 2வது கட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 25வது நாளை எட்டியுள்ளது. 25வது நாளை எட்டியுள்ள போராட்டம் தமது பூர்வீக நலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ள கேப்பாபிலவு மக்கள் பல ஆண்டுகளாக அமைதியான ஜனநாயக வழிகளில் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் தங்களுடைய சொந்த காணிகளில் மீள குடியேறவும் விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை தொடர்வதாக அவர்கள் தெரிவித்தனர். கேப்பாபிலவு பூர்வீக காணிகள் தொடர்பான நீண்ட கால பிரச்சினைக்கு இதுவரை நிரந்தரமான தீர்வு எட்டப்படாத நிலையில் தங்களின் நில உரிமைகளை மீண்டும் வலியுறுத்தும் நோக்கில் மக்கள் 2வது கட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கேப்பாபிலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த காணிகளை உடனடியாக உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியே இந்த போராட்டம் 25வது நாளாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைகுழியை பார்வையிட 4 ஐரோப்பிய நாடுகளதும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்ததும் தூதுவர்கள் வருகை தரவுள்ளனர். இந்த மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் தூதுவர்களை செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி வருகை தருகின்ற மேற்படை குழுவினர் 22ஆம் தேதி செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றின் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்படை குழுவினர் யாழ்ப்பாணத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என்று வளிமண்டலவிய திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. வளிமண்டலவிய திணைக்களம் இன்று வெளியிட்ட வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொன்றாகலை ஆகிய மாவட்டத்திலும் வசித்து வரும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் இன்று பகல் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பத்தின் அளவானது எச்சரிக்கை மட்டத்துக்கு உயர்வடையக்கூடும் என்றும் வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே போதிய அளவு நீர் மற்றும் திரவ உணவுகளை உட்கொண்டு உடலை நீர்ச்சத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமார் 15 ஆண்டுகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தமிழர் ஒருவருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. இவ்வளவு நீண்ட காலத்துக்கு ஒருவரை வழக்கின்றி தடுத்து வைத்திருப்பது அவரை விடுவிப்பதற்கான ஒரு விதிவிலக்கான சூழ்நிலை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கின் 3வது பிரதிவாதியான தம்பையா பிரகாஷ் என்று அழைக்கப்படும் தனுஷ் என்பவருக்கு பிணை வழங்க மறுத்து கொள்ளும் உயர் நீதிமன்றம் விதித்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான பிரதீப் கெட்டியாராய்ச்சி மற்றும் பி. குமாரரத்னம் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் ரத்து செய்து இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது 26 வயது மட்டுமே ஆகியிருந்தது என்றும் அவர் தனது இளமை காலத்தின் மிக முக்கியமான பகுதியை வழக்கின் தீர்ப்புக்காக காத்திருந்து சிறையிலேயே கழித்துள்ளதாக நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 53ஆக அதிகரித்துள்ளது. டெங்கு நோயின் காரணமாக கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் 3 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 74,478 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக நோயாளர்களின் எண்ணிக்கை 74,000 தாண்டிய நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் காய்ச்சல் அல்லது டெங்கு நோய்க்கான ஏனைய அறிகுறிகள் தென்படுமாயின் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைகளுக்கு சென்று முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை கம்பஹா மாவட்டத்தில் 15,596 டெங்கு நோயாளர்கள் பதிவாகிய நிலையில் முதலிடத்திலும் 14,857 நோயாளர்கள் பதிவான நிலையில் கொழும்பு மாவட்டம் 2ஆம் இடத்திலும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோமாகம போலீஸ் போக்குவரத்து பிரிவால் சட்டவிரோதமான முறையில் மாற்றியமைக்கப்பட்ட 16 மோட்டார் சைக்கிள்களுடன் 16 ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். கோமாகம பகுதியில் அதிவேகமாக சென்று அதிக சத்தத்தை எழுப்பும் மோட்டார் சைக்கிள்களை குறிவைத்து கோமாகம போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகளால் பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதோடு எதிர்வரும் ஜூலை 22ஆம் தேதி கோமாகம நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் அலவத்துக்கொட படகுட பகுதியில் இடம்பெற்ற துயர சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீடு கட்டும் பணிக்காய் தோண்டப்பட்ட குழியில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று மண்மேடு சரிந்து விழுந்ததில் 49 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்தார். ஆரம்பகட்ட விசாரணையின்படி வீடு நிர்மாணிப்பதற்காக வெட்டப்பட்ட நிலப்பகுதியில் அடித்தளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்போது குழிக்குள் வேலை செய்து கொண்டிருந்த நபர் மீது எதிர்பாரா விதமாக மண்மேடு சரிந்து விழுந்தது. சம்பவத்துக்கு பின் அங்கிருந்தோர் உடனடியாக அவரை மீட்டு அக்குண வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் போதே அவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் அலவத்துக்கோட பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரட்டப்பெரியகுளம் வவுனியா வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வவுனியா வீதியில் 16ஆம் ஒழுங்கைக்கு அருகில் இரட்டை பெரியகுளம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் இடதுபுறமாக நிறுத்தப்பட்ட டிப்பர் ரக லொரியுடன் மோதி விபத்து இடம்பெற்றது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் உடனடியாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு விபத்தில் உயிரிழந்தவர் மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் வவுனியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி போலீஸ் சார்ஜென்ட் என்பதும் தெரிய வந்தது. மேலும் விபத்து தொடர்பாக வவுனியா மாவட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குரணாகல் வேலகெதர பகுதியில் 25 வருடங்களுக்கு முன்னர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை மற்றும் மேலும் 3 கொலை செய்ய முயன்றமை தொடர்பில் 5 நபர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அத்தனக்கலவில் வேலகெதரையைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் அவர்களின் 2 மகன்கள் உள்ளிட்ட 5 பேருக்கு கம்பகா மேல் நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி நேற்று இந்த தீர்ப்பை வழங்கினார். 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி ஒரு குழுவினர் வேலகெதர திகவெற்றியில் உள்ள ஒரு வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்தோர் மீது கற்கள், தடிகள் மற்றும் வாள்களால் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 3 படுகாயமடைந்தனர். சம்பவம் தொடர்பான சாட்சியங்கள் நீதிமன்றில் நிரூபிக்கப்பட்டுள்ளதை அடுத்து 5 கொலை குற்றம் மற்றும் கடுமையான தாக்குதல் குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் 5 பேருக்கும் கம்பகா மேல் நீதிமன்ற நீதிபதி மரண தண்டனை விதித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள 237 கிராம் கொக்கையின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சுங்க போதைப்பொருள் பிரிவினரால் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டார். அங்கோலாவைச் சேர்ந்த 54 வயது பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். அத்துடன் சந்தேக நபர் அங்கோலாவிலிருந்து எதியோப்பியாவின் அடிஸ் அபாவுக்கு வந்து அங்கிருந்து கட்டார் நாட்டின் டோஹா வழியாக இலங்கைக்கு வந்தார் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விமானத்தில் இருந்து இறங்கிய பின்னர் அவர் சற்கர நாட்காலியில் விமான நிலைய முனையத்துக்கு சென்றுள்ளார். அப்போது குறித்த பெண்ணின் நடத்தையில் சந்தேகம் அடைந்த சுங்க அதிகாரிகள் சோதனையிட்டனர். இதன்போது 14 கொக்கையின் போதைப்பொருள் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. மேலும் பல போதைப்பொருள் மாத்திரைகளை விளங்கியதாகவும் அந்த பெண் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானின் கண்காணிப்பு தளங்கள், இராணுவ தளவாட உட்கட்டமைப்பு, நிலத்தடி ஆயுத கிடங்குகள் மற்றும் கடல்சார் திறன்கள் மீதான தொடர்ச்சியான 7வது இரவு தாக்குதல்களை நிறைவு செய்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. லோரெஸ்டான் மாகாணத்தின் ஹோர்ஜமாபாத் நகரில் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக ஈரானிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குவைத்தில் இருந்து அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல்களின் விளைவாக இந்த வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக அந்த செய்திகள் தெரிவித்தன. இதற்கு பதிலடியாக பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு மாணவர்கள், கலாச்சார பரிமாற்ற பார்வையாளர்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கான விசா கால வரம்பை
குறைத்து விதிமுறைகளை கடுமையாக டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இறுதி விதியை அறிவித்துள்ளது. அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்ட இந்த உத்தரவின்படி வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டங்களில் ஈடுபட்டு வருவோரின் விசா காலம் இனி அதிகபட்சம் 4 ஆண்டுகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஊடகவியலாளர்களுக்கான விசா காலம் வரும் 240 நாட்கள் என்று குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சீனாவைச் சேர்ந்த செய்தியாளர்களுக்கு இந்த விசா கால வரம்பு 90 நாட்கள் மட்டுமே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பயிலும் போது மாணவர்கள் தங்களின் நோக்கங்களை மாற்றுவதற்கோ அல்லது உரிய அனுமதியின்றி வேறு பல்கலைக்கழகங்களுக்கு மாறுவதற்கோ புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.